அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் லவ்லி குக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் நூடுல்ஸ். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நூடுல்ஸ் வேக வச்சுருக்கேன், முட்டை, கேப்சிகம், பீன்ஸு, அப்புறம் சிக்கன் வந்து பொரித்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், கோஸு, வெங்காயம், பூண்டு, மிளகு, சில்லி பவுடர், கேரட், சோயா சாஸ். இது எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் வாங்க. ஆயில் ஊற்றிருக்கேன். சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குன பூண்டு நம்ம போடலாம். போட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும், வதக்கிக்கலாம். அது வதங்கிருச்சு. அது கூடவே நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம். இது கூடவே கோஸ் போட்டுக்கலாம். கோஸ் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. கேரட் போட்டுக்கலாம் இது கூடவே. இதில் முட்டை ஊற்றிக்கலாம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் எப்போவுமே நம்ம லாஸ்ட்டு தான் போடணும். ஏன்னா கேப்சிகம் ரொம்ப வேகக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சாக இருந்தால் தான் அந்த நூடுல்ஸ்க்கு நல்லாயிருக்கும். கேப்சிகம் வெந்துருச்சு. இது கூடவே நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இது கூடவே நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாம். நூடுல்ஸ் போட்டு இதுக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த காய்கறியோட நூடுல்ஸ் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம பொரிச்சு வச்ச சிக்கன் போட்டுட்டு ஃபைனலாக பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ரெடி ஆயிரும். ரெடி ஆயிடுச்சு சிக்கன் நூடுல்ஸ். இது ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.